நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான காஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்புச்சினோ காஃபி. நம்ம வெளியில் ரெஸ்டாரண்ட் அப்படி இல்லைனா காஃபி ஷாப் ஏதாவது போகும்போது இந்த காஃபி நம்ம குடிச்சிருப்போம். ரொம்பவே சூப்பராக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இந்த ஸ்பெஷலான காஃபி நாமளும் கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக வீட்லேயும் பண்ணிடலாம். எல்லார் வீடுகள்லேயும் தினம் தினம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டே பொருள் தான். காஃபி பவுடர் அப்புறமா சீனி. இந்த 2 பொருள் மட்டும் போதும். இது கூடவே 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ப்ரூ காஃபி தான் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறமா அதே ஸ்பூனில் சீனியும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் மினிமேச்சரில் பண்ணுறதுனால எல்லா பொருட்களும் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருட்களோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது ஹாட் வாட்டர் ரொம்ப மைல்டான சூடில் வெந்நீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக 10 மினிட்ஸ் நீங்கள் இதை பீட் பண்ணியே ஆகணும். நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த சுகர் இதெல்லாம் சேர்த்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு தயாராகிற அளவுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இது கொஞ்சம் திக்கான கலரில் இருக்குது. நீங்கள் ரொம்ப லைட்டாக குடிக்கிறவங்களாக இருந்தால் அந்த காஃபி பவுடரோட அளவை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கக்கூடிய சூடான பால் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேப்புச்சினோ காஃபி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கும்போது அந்த க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். மேலே பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேப்புச்சினோ காஃபி சூப்பராக வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. இந்த கேப்புச்சினோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காஃபி ஷாப்புக்கெல்லாம் போனால் ஒரு வாசம் வரும்ல, அதே வாசத்தோடு நம்மளோட கேப்புச்சினோ காஃபி தயாராகிருச்சு. உங்களுடைய பொன்னான காலை பொழுது தித்திப்பான கேப்புச்சினோ காஃபியுடன் இனிதே ஆரம்பமாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.